பலாப்பழ சீசனில் எம்மியான பலாப்பழ பாயசம் செய்கிறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துட்டு 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துடலாம். அடுத்து ஒரு சாஸ்பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 1 கப்பு வெல்லம் எடுத்துட்டு வெல்லம் ஒரு கொதி வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடலாம். 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு பலாப்பழம், 1 கப்பு வெல்லம் சேர்த்துருக்கிறேன். இப்போ வெல்லம் கரைச்சல் ஒரு கொதி வந்ததும் இறக்கிட்டு அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு முந்திரியை நல்லா கரகரப்பாக வறுத்து எடுத்துக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பாயசம் செய்யறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ண பலாப்பழத்தை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுலாம். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். பலாப்பழம் பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பு சுவையாக இருந்தால் நீங்கள் வெல்லத்தோட அளவு கூட்டியோ குறைச்சோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு சேர்த்து கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம வெள்ளை கரைச்சல் இதில் சேர்த்துடணும். வெள்ளை கரைச்சல் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் கலந்து விட்டுட்டு அடுத்து வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு தேங்காய் பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு மிதமான சூட்டில் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நல்லா ஆறுறதும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்டாலும் சுவையாக இருக்கும். தேங்க்யூ.